ஸ்ரீனிவாசன், வேலூரின் எந்த பகுதியில் தற்பொழுது நீங்கள் இருக்கிறீர்கள்? அந்த பகுதியில் போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அங்கே தற்பொழுது என்ன காட்சிகள் நிலவுகிறது ஸ்ரீனிவாசன்? ஜல்லிக்கட்டு பீட்ட அமைப்பு ஜல்லிக்கட்டை உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டை தடை செய்ததற்கு ஹலோ பேசுங்கள் ஸ்ரீனிவாசன், உங்களுடைய கருத்துக்களை தகவல்களை பதிவு செய்யுங்க. ஹலோ ஸ்ரீனிவாசன், நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க மேடம். தொடர்ந்து கள விவரங்களை பதிவு செய்யுங்கள். வேலூர் கோட்டை அருகில் உள்ள அண்ணா சாலையில் தற்போது அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இங்க பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் ஒன்று கூடி ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு மத்திய அரசை மாநில அரசை கோரிக்கை விடுத்தும், மேலும் பாத்தீங்கன்னா பீட்டா அமைப்பை தடை செய்ய வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இங்க பாத்தீங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா அண்ணா சாலை, அதாவது பாத்தீங்கன்னா அண்ணா சாலையில் ஈடுபட்டு வருவதால் அங்க போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. இதனால் போலீசார் அவர்களை தடுத்து நீட்டி உள்புறமாக தள்ளிவிடும் போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கு இடையே தற்போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டு வருகிறது. அதனால் பாதுகாப்பிற்காக போலீசார் பெருமளவில் குவிக்கப்பட்டு வருகின்றனர் மேடம். தற்பொழுது அந்த பகுதியில் எத்தனை பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்? இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுபவர்களுக்கு யார் யாரெல்லாம் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள்? ஏதேனும் அமைப்பினரோ அல்லது அரசியல் கட்சி தலைவர்களோ இந்த போராட்டத்தில் ஈடுபடுபவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து அந்த பகுதியில் இருக்கிறார்களா? அது தொடர்பான தகவல்கள் ஸ்ரீனிவாசன். இந்த போராட்டத்தில் தற்போது பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதியிலிருந்தும் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுக்கு அரசியல் அமைப்பில் அரசியல் பிரமுகர்கள் யாரும் ஆதரவு இல்லை. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ராயல் வேலூர் மற்றும் மாணவர்கள், விவசாயிகள், இளைஞர்கள் இவருடைய ஆதரவில் தான் மேடம் இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஸ்ரீனிவாசன், இப்பொழுது இந்த போராட்டக்காரர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கிறது? அது தொடர்பான தகவல்கள் இருக்கிறதா? தற்போது அவங்க பாத்தீங்கன்னா போராட்டக்காரர்கள் பாத்தீங்கன்னா கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதனால் பாத்தீங்கன்னா போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. இதனால் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி உள்புறமாக தள்ளி விடுகின்றனர். தற்போது அந்த தள்ளுமுள்ளுதான் மேடம் நடைபெற்று வருகிறது. இப்ப அந்த பகுதியில் வாகனங்கள் போகக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இது ஒரு பேரணி மாதிரி நடத்துகிறார்களா? என்ன மாதிரியான போராட்டம் அந்த பகுதியில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது? இதற்கு தற்போது பாத்தீங்கன்னா ஏற்கனவே இவர்கள் கோட்டையை நோக்கி பேரணி நடத்துவதாக இவர்கள் அனுமதி கேட்டிருந்தனர் காவல்துறையிடம். காவல்துறையிடம் பேரணிக்கு அனுமதி மறுத்ததால் தற்போது இவர்கள் ஒரே இடத்தில் நின்று கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்ப இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே ஏற்கனவே தள்ளுமுள்ளு நடந்த வண்ணம் இருக்கின்றன. தற்பொழுது நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறதா? போராட்டக்காரர்கள் யாரேனும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா ஸ்ரீனிவாசன்? தற்போது போராட்டக்காரர்கள் யாரும் கைது செய்யப்படவில்லை. அதற்காக போராட்டங்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்ட போதே பாத்தீங்கன்னா பெருமளவில் போலீசார் குவிக்கப்பட்டு வருகின்றனர். இதனால் தற்போது கட்டுக்குள் கொண்டிருக்கிறது மேடம். தற்பொழுது அந்த காட்சியை நம்மால் பார்க்கும் பொழுது அந்த போராட்டம் நடத்தப்படக்கூடிய இடத்தில் காளைகள் இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் வேறு எந்தெந்த அமைப்பினர் அந்த பகுதியில் காளைகளை அந்த பகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள்? இந்த ஒரு காளை தான் இருக்கிறதா, இல்ல அந்த பகுதியில் இந்த பேரணியானது எந்தெந்த இடத்திற்கெல்லாம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஸ்ரீனிவாசன்? பேரணி செல்வதாக இல்லை. தற்போது பேரணி அனுமதி காவல்துறையினர் பேரணிக்கு அனுமதி மறுத்ததால் தான் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் காளைகள் ஏற்கனவே வேலூர் மாவட்டத்தில் உள்ள பல கிராமங்களில் இருந்து காளைகள் கொண்டு வரப்பட்டது. பட் ஆனால் இருந்தாலும் போலீசார் அதற்கு அனுமதிக்கப்படவில்லை. எனவே ஒரு காளை மட்டுமே வந்துள்ளது போராட்டத்திற்குள். தற்போது பாத்தீங்கன்னா இவங்க பேரணி நடப்பதற்கான எந்த விதமான இது தெரியவில்லை. தற்போது ஆர்ப்பாட்டம் மட்டுமே நடைபெற்று வருகிறது மேடம். தொடர்ந்து இணைப்பில் காத்திருங்கள் ஸ்ரீனிவாசன். வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு வெடித்ததன் காரணமாக தற்பொழுது அந்த பகுதியில் நிலவக்கூடிய காட்சிகள் என்ன என்பதை நாம் நேரலையில் பார்த்தோம். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கள விவரங்களை நமது செய்தியாளர் வழங்குவதையும் நம்மால் பார்க்க முடிந்தது. ஜல்லிக்கட்டு போட்டி இந்த ஆண்டு நிச்சயம் நடத்தப்பட வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையை முன்னிறுத்தி தமிழகத்தின் தொடர்ந்து போராட்டங்கள் வலுத்து வருகின்றன. தமிழகத்தில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் அனைத்து விதமான அமைப்பினரும் ஜல்லிக்கட்டு நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்பட வேண்டும். குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படவில்லை. இந்த ஆண்டேனும் போட்டிகள் நிச்சயமாக நடத்தப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு ஏக்கத்துடன் மேலோங்கி இருக்கிறது. தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் மத்தியில், தமிழர்கள் மட்டுமல்லாமல் உலகளாவிய தமிழர்கள் மத்தியில் இந்த ஒற்றை எதிர்பார்ப்பு நீடித்துக் கொண்டிருக்கிறது, மேலோங்கி இருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும்.
இதன் அடுத்தபடியாக தொடர்ந்து போராட்டங்கள் பல்வேறு இடங்களில் வெடித்த வண்ணம் இருக்கின்றன. அவர்களுடைய கோரிக்கையை முன்னிறுத்தும் வகையில் நூதன போராட்டங்களும் பல கட்ட போராட்டங்களையும் இளைஞர்களாகட்டும், மாடுபிடி வீரர்களாகட்டும், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களாகட்டும் பல்வேறு துறையினரும் தொடர்ந்து நடத்தி கொண்டு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். தற்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் வேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய காட்சிகள். இன்று காலை முதலே மதுரை, திண்டுக்கல், வேலூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த கோரி என்ன விதமான போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன என்பதை நாம் தொடர்ந்து தந்தி தொலைக்காட்சியின் வாயிலாக நேரலையில் பார்த்து வருகிறோம்.